இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான ஒரு லவ்னா அது என்னைக்குமே ஒன் சைட் லவ் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம லவ் பண்றோம்னு தெரியாது, அது நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பொண்ணை நம்ம லவ் பண்றோம்னு. நம்ம என்னமோ கிளாஸ் ரூம்ல உட்காந்து அந்த பொண்ணை எப்பவுமே பார்த்துட்டு இருப்போம், அந்த பொண்ணு ஏதோ சாதாரணமா திரும்பி பார்க்கும், அது ஏதோ நம்மளே திரும்பி பார்க்கறதுக்கு திரும்பி பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு திரும்பும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷத்தெல்லாம் ஒன் சைட் லவ் பண்றதுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் மோர் ஓவர் இருக்கலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் எதுனா அது கண்டிப்பா ஒன் சைட் லவ் தான். அந்த பொண்ணுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கான்னு கூட தெரியாது, அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம். தூரத்துல இருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு மனசளவுல காதலிக்கிற அந்த சுகம் இருக்கே, அது உண்மையிலுமே இந்த காலத்துல அண்டர் ரேட்டட் தான் சொல்லணும். இதெல்லாம் லவ் பண்றவங்க கிட்ட சொன்னா நீ ஒன் சைட் லவ் பண்றவன் தானடா அப்படின்னு சொல்லி கலாய்க்க வேணா செய்வாங்களே தவிர அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா ஒன் சைட் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த காதல் எவ்வளவு தூய்மையானதுன்னு. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூட அந்த பொண்ணு அவ்வளவு லவ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட பேசினது கூட இல்ல, ஆனாலும் அந்த பொண்ணுக்கு உயிரை கொடுக்கறது கூட தயாரா இருப்பாங்க. அதுதான் ஒன் சைட் லவ். அண்ட் மோர் ஓவர் ஒரு பொண்ணை ஒன் சைட் லவ் பண்றவன் போய் பேசலாம் வேண்டாம், அந்த பொண்ணை பார்த்தாலே போதும் அவ்வளவு சந்தோஷப்படுவான். இவ்வளவு தூய்மையான காதல எல்லாருமே ஒன் சைட் லவ்னு சொல்லி கேவலமா சிரிக்கிறானுங்க. ஆனா ஒன் சைட் லவ் பண்றவனுக்கு மட்டும் தான் தெரியும் அதுல எவ்வளவு ஒரு சுகம் இருக்குன்னு. இதையெல்லாம் லவ் பண்றவங்க கிட்ட சொன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா உண்மையிலேயுமே ஒன் சைட் லவ் தான் பெஸ்ட்.